நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன் நம்பர்லேருந்து. பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள். கோவக்காய் தான் பார்க்குறோம். என்னடா இது கோவக்காய் நான் பார்க்கலையா, இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோமே நினச்சிருப்பீங்க. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்குற ஏன் இந்த கோவக்காய் உங்களுக்கு காமிக்கிறேன்னா பாருங்கள். இந்த கோவக்காய் எங்கேருந்து வந்துட்டுருக்காங்க பாருங்கள். கீழே பார்த்திங்கன்னா தரைக்கு போயிட்டுருக்காங்கங்க. சரிங்களா, அங்கே தரையிலேருந்து வராங்க. ஏன்னா தரையிலேருந்து வரும்போது கோவக்காய் நல்லா காய்க்குன்றதுக்காக தரையில் வச்சுட்டேன். மேலே வந்து காய பாருங்கள், பார்த்தீங்களா, சூப்பராக காய் காய்ச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள் பிஞ்சுக்களும் வந்திருக்கு. அடுத்த கிளையும் இங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஒரே ஒரு கிளை மட்டும் நல்லா லாங்காக போன கிளை உடஞ்சிருச்சுங்க. அது பாருங்கள், எப்படியோ வாடி உடஞ்சிருச்சு. இங்கே இந்த இடத்துல உடஞ்சிட்ருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நமக்கு இந்த கோவக்காய் வந்து பயங்கரமான ஒரு பெரிய அறுவடையை நமக்கு தரப்போகுது. கீழே ஆல்ரெடி ஒருத்தர் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வாங்க, நம்ம மாடியில் ஒரு கோவக்காய் செடி ட்ரம்மில் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இது தாங்க 50 லிட்டர் ட்ரம்மில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, சூப்பராக வந்துட்டுருக்கு. இதில் ஒரு 4-5 காய் பாருங்கள். இங்கேயும் பாருங்கள், காய் பாருங்கள். ஒரு 4-5 காய் பறிச்சிட்டேங்க. அது இல்லாமல் அடுத்தால் அங்கே மேலே பூக்கள் வருது பாருங்கள், பார்த்தீங்களா, அதில் பூ வந்திருக்கு. கண்டிப்பாக இவங்களும் நமக்கு ஒரு அறுவடை தருவாங்கன்னு நம்புவோம். நண்பர்களே, இது வந்து ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ் கிடையாது. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோவக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நடுவில் வந்து அவங்களுக்கு அதாவது சாம்பலை வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றி விட்டாலே போதும். அதுதாங்க அதுக்கு ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் நம்ம அரிசி கழுவின தண்ணி, அந்த மாதிரி ஒரு ஏதாவது காய்கறி ஊற வச்ச தண்ணி அந்த மாதிரி நம்ம கொடுத்தனாலே போதும். ரொம்ப அருமையாக நமக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக நண்பர்களே, இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி தற்சார்பு முறையில் வரக்கூடிய காய்கறிகளை பற்றி தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுடைய வீட்லேயும் இதை மாதிரியான கோவக்காய்கள் காய்க்கட்டும். அதுக்கான தேவை அந்த மாதிரி நீங்கள் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாமே நம்ம வீடியோ போடுறோம். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, பாய்.